அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்லேயே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ப்ளெயின் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே டம்ளரில் தான் அளக்கணும். அதுக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு சீனி, 1 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இது கொஞ்சம் அன்ஹெல்தி தான். அதனால் பிள்ளைங்களுக்கு எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இப்போ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சுருந்தா பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். அந்த வீடியோ இதில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஒயிட் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் கொக்கோ பவுடர் சேர்த்து தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டான பேட்டர்னாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அது மேலே இப்போ ஒயிட் கலரு கேக் பேட்டர்ன் ஊற்றிக்கலாம். அப்புறமா அந்த சாக்லேட் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து அது மேலே அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம ஊற்றிக்கிட்டே வரணும். அப்படி செய்யும்போது நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது அது அழகாக தெரியும். இப்போ அது மேலே ஒயிட்டு, அது மேலே ப்ரௌனு, அந்த மாதிரி நான் ஊற்றுறது மாதிரி ஊற்றிக்கோங்க. கடைசியாக அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஸ்டிக்கு இல்லாட்டி கத்தி அதை வச்சு லைட்டாக அது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் முன்னாடி குக்கரில் நான் செய்வேன். குக்கரில் அந்த பேட்டர்னை ஊற்றிட்டு கீழே பேன் வச்சு செய்வேன். இப்போ நான் குக்கரில் உள்ளார ஒரு பாத்திரம் வச்சு செய்கிறேன். இப்போ குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் மாவு ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரத்தை இது மேலே வச்சிடுறேன். குக்கரோட மூடியில் பெல்ட்டோ வெயிட்டோ போடக்கூடாது. போடாமல் ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு அப்புறம் பார்த்தா நல்லா பஃபியாக வந்துருந்துச்சு. ஆனால் நடுப்பகுதி வேகலை. இன்னொரு 1/2 hour வச்சுட்டு பார்த்து சூப்பராக வந்துருந்துச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு இதில் மாற்றிட்டு அடியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சாக்லேட் ஊற்றுனதெலாம் கட் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைப்பில் ஒரு தடவை செஞ்சு பார்த்து கொடுங்க. ரொம்ப ஈஸி, யார் வேணுமோ செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.